அன்புக்குரிய சகோதரர்களே, தத்ரீப் ராபி என்கிற நூலுடைய பாடங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் கடந்த அமர்வில் நம்ம பலவீனம் லாயிஃபான ஹதீஸ்கள் என்கிற வகையில் முர்சல் என்கிற செய்தியை குறித்து பார்த்து வருகிறோம். சரிங்களா? இந்த லாயிஃபுடைய வகையில் முன்கத்தி, அதே மாதிரி மக்தூ, மௌகூஃப் என்கிற செய்தியெல்லாம் சொன்னதற்கு பிறகு முர்சல் என்கிற செய்தியை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதில் முர்சலுடைய வகைகளில் நம்ம ஒரு சில வகைகளை பார்த்துருக்குறோம். முர்சலை பொறுத்தவரையிலும் முர்சலு தாபியை, முர்சலு சஹாபி என்று என்ன செய்வாங்க, அதில் கிபாரு சஹாபி, கிபாரு தாபி, சிகாரு தாபி என்றெல்லாம் வேறுபடுத்தி சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து இவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபைன் சஹ மஹ்ரஜுல் முர்சலி பி மஜீஹி மி மஜீன் ஆஹர் முஸ்னதன் அவ் முர்சலன். சரிங்களா? முர்சலுடைய வழி மஹ்ரஜ் அது வேறொரு துருக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அது முஸ்னதாக வந்திருக்குன்னு சொன்னால் சரிங்களா, அது சஹியாக இருக்கும். அவ் முர்சலன் அர்சலஹு மன் அஹத அன் கைரி ரிஜாலில் அவ்வலி. அதே நேரத்தில் முர்சலா வந்திருந்தாலும் சஹியாக இருக்கும். எப்போ அப்படின்னு சொன்னால், யார் முதல் சொன்ன நபர்களை விட்டு மற்றவரிடமிருந்து அதை எடுத்திருக்கிறாரோ, அதாவது தாபியின்களிடமிருந்து எடுக்காமல் சஹாபியிடத்திலிருந்து எடுத்திருக்கிறாரோ, அதை சொல்ல வராங்க. சரிங்களா? கால சஹியன் அப்படி இருந்து அது என்னது, சஹி ஆயிடுச்சு. இப்போ முர்சல் என்பதில் இர்சால் என்பதற்காண்டிய பலவீனமாகாதுன்றதை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அப்போ இர்சாலில் நிச்சயம் சஹியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைச்சாங்க இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. தபையனு பிதாலிக்க சிஹத்துல் முர்சலி. அப்போ இதன் மூலமாக முர்சலுடைய சிஹத்து தெளிவாகும். அன்னஹுமா சஹிஹானி. சரிங்களா? அவை இரண்டுமே சஹியாக இருக்கும். லவ் ஆரலஹுமா சஹிஹும் மின் தரீக்கின், வேறொரு தரீக்கில் சஹிஹான ஒன்று அதை குறுக்கிட்டால் ரஜ்ஜஹ்னாஹுமா அலைஹி. அப்போ அந்த ரெண்டில் ஒன்றை நாம் என்ன செய்வோம், தர்ஜீஹ் பண்ணுவோம். இதா தஅத்தரல் ஜம்மு. எப்போ அப்படின்னா, ரெண்டுமே ஜம்மு செய்ய முடியாமல் போகும்போது, அதாவது ஒரு முர்சலான செய்தி இருக்குது, இன்னொன்று முஸ்னதான ஒரு செய்தி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டும் வந்திருக்கு. அதில் முர்சலான செய்தி என்ன செய்யும், இந்த முதல் வகை முர்சல் அல்லாமல் இருக்கும்போது, அதாவது முர்சல் சஹாபி என்கிற வகை வரும்போது அது என்ன ஆகிடும், சஹியானது. சரிங்களா? அதில் முஸ்னதும் இருக்கிறது. அந்த முஸ்னதில் அதில் பலவீனம் இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்வோம், ஜம்மு செய்வோம். ஜம்மு செஞ்சு அதில் எதை நடைமுறை இது அதை சஹின்னு எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் ஜம்மு செய்ய முடியாமல் போச்சுன்னு சொன்னால், அதற்குள்ள முரண்பாடு இருந்ததுன்னு சொன்னால், ஏதாவது ஒன்று சஹியான துருக்கில் இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்வோம் என்பதாக என்ன செய்கிறாங்க, சுருக்கமாக அதில் சொல்ல வராங்க. சரியா? சரி. இப்போ இதில் இவங்க நிறைய விஷயங்களை அலசுகிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த முர்சலை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அதில் பல வகைகளை ஏற்கனவே சொன்னாங்கன்றதை சொன்னோம். அதே மாதிரி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, முர்சலை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னாங்க. அதே நேரத்தில் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறாங்க, இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு அடிக்குறிப்பாக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹுல் முஹத்தபிலையும் இர்ஷாத்லையும் அவங்க சொல்கிறாங்க, இதை முத்தலக்கா நஃபி செய்கிறது இஸ்பாத் செய்கிறதும் தவறு. எதை, முர்சல் சஹியாக இருக்கும் சஹியா இல்லை என்கிற அந்த இரண்டு விதமான நிலைப்பாடும் தவறு. சரிங்களா? எப்போ சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் பூர்த்தியாகுதோ, முர்சலுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் பூர்த்தியாகுதோ, அப்போ அது செய்யும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். அது இல்லைன்னு சொன்னால் அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹுடைய முர்சலாக இருந்தாலும் சரி. சரியா? அவருடைய முர்சல் சஹி என்று என்ன செஞ்சாங்க, யார் சொன்னாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி யார் தெரியுமா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய மருமகன், மாணவர் மருமகனும். சரிங்களா? அப்போ அந்த ஒரு அடிப்படையில் அவருடைய முர்சலை என்ன செய்கிறாங்க, அதில் அவர் ரொம்ப
ஹாஃபிது முத்கினா இருக்கக்கூடியவர் என்ற அந்த ஒரு தரஜாவை அடைந்தவர் என்பதனால் அவர் இர்சாலோடு சொல்லும்போது எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க இவர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இதற்கு மறுப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போது இதற்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது அசரு தாலிக்கு அன்ன ஷாஃபி இமாம் அவர்கள் நினைச்சாங்க ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறான்றதை இவர் சொல்கிறார். யார்? இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. முக்தசர் முஸ்னியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, நஹா அன் பைஇல் லஹ்மி பில் ஹைவான். சரியா? இறந்த, அதாவது இறைச்சிக்கா வேண்டி உயிருள்ள பிராணியை விற்பனை செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் தடை செய்தார்கள். இறைச்சிக்காக வேண்டி, இறைச்சிக்கு பகரமாக, இறைச்சிக்கு வேண்டின்றதை விட இறைச்சிக்கு பகரமாக வந்து உயிருள்ள ஒரு பிராணியை விற்பனை செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் தடை செய்தாங்க. உதாரணமாக இது ஒரு சம்பவம் பின்னாடி வேறு அறிவிப்பில் வந்து தெளிவாக வரும். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு கூட்டில் வரும் பாருங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அன்ன ஜுசூரன் நுஹிரத் அலா அஹதி அபூபக்கர். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் வந்து ஒரு ஒட்டகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அறுக்கப்பட்டது. ஃபஜா ரஜுலுன் பி அனாக்கின். சரிங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு ஒரு மனிதர் வராரு. அது வந்து அப்போ அது அந்த ஆட்டுக்குட்டி என்னது, உயிர் உள்ளது. சரிங்களா? ஃபகால ஆத்தூனி பிஹாதல் எனாக். இந்த அனாக்குக்கு பகரமாக அதை கொடுங்க அப்படின்றார், இறைச்சியை கொடுங்கன்றார். ஒட்டகத்துடைய இறைச்சி அறுக்கப்பட்டிருக்கு, அந்த ஒட்டக இறைச்சி எனக்கு வேணும், இந்த அனாக்கு வச்சுக்குங்க, இந்த அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்குங்க அப்படின்னு என்ன செய்கிறார், அவர் சொல்கிறார், அந்த மனிதர் சொல்கிறார். அப்போ அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லா யஸ்லு ஹாதா, இது கூடாது, இது வந்து ஹராம் என்கிற கருத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல ஃபுக்கஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான வியாபாரம் செய்வது வந்து தடை செய்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் என்று சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இது வந்து இந்த முர்சல் வந்து, அது சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி மூலமாக வரக்கூடிய முர்சல் வந்து சஹி என்பதற்குரிய ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார். யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சரிங்களா? அதே போல் இன்னும் அறிவிப்பு இருக்குது, அதையும் என்ன செய்கிறாங்க, அதுவுமே வந்து வேறு அறிவிப்பில் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி மூலமாகவும் உர்வத் பின் ஸுபைர் மூலமாகவும் செய்கிறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் பின் அப்துல் ரஹ்மான் மூலமாகவும் சொல்கிறாங்க, யுஹர்ரிமூன பை அல் லஹ்மி பில் ஹைவான். உயிருள்ள பிராணியை இறைச்சிக்கா வேண்டி, அதாவது கறி பிராணிக்கா வேண்டி விற்பதை வந்து செஞ்சாங்க, ஹராமாக்கினார்கள் இவங்க எல்லாருமே அப்படின்றத என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதன் அடிப்படையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூற்று என்ன சொன்னால், சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி முர்சலாக இருந்தால் அது சஹீஹ் என்பது. ஆனால் பின்னாடி உள்ள வேறு அறிஞர்கள் செஞ்சுருக்கிறாங்க, இதற்கு முரண்பட்டிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொன்னால், இங்கே வந்து சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி கூற்று மட்டுமில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அமலும் அதற்கு சான்றாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த முர்சலை விட அங்கே என்னது, இன்னொரு ராஜிஹான ஒரு தலீல் அங்கே இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க தவிர இதை மட்டுமே கொண்டல்ல என்பதை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூற்று என்ன சொன்னால், சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் எங்கள் இடத்துல ஹசனுன் இந்தனா அப்படின்றாங்க, இந்தனா ஹசனுன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஷாஃபி மதுஹபில் வேறு அறிஞர்கள் செஞ்சுருக்கிறாங்க, முரண்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? உதாரணமாக அதற்கு யார் உதாரணம் சொல்கிறாங்கன்னா, ஷேக் அபு இசாக் ஷிராசி, இமாம் ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து லுமா, இது வந்து ஒரு உஸூல் ஃபிக்ஹுடைய கிதாப். சரிங்களா? இமாம் ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அல்-லுமா என்பது உஸூல் ஃபிக்ஹுடைய கிதாப் இருக்குது. அதே மாதிரி ஹத்தீபுல் பக்தாதி, இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொன்னால் மதுஹபு ஷாஃபியுடைய அறிஞர்கள். இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு முரண்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? முரண்பட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஹுஜ்ஜத் என்பதற்கு அர்த்தம் என்ன சொன்னால், அதற்கு ஒரு முஸ்னது, அதாவது அதற்கு ஒரு சரியான ஒரு சனது கிடைக்கும் போது தான் அது வந்து ஹுஜ்ஜா. எது? முர்சலு சயீத் பின் முஸைப். சரிங்களா? அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து என்னது, ஹுஜ்ஜாவே இல்லை, அதாவது அதற்கான ஆதாரம் கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி இடத்துல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, இந்த முர்சலை வைத்துக்கொண்டு ஆதாரமே இல்லாத ஒரு செய்தியாக இருக்கும்போது அதற்கு முர்சலான ஒரு ரிவாயத்து மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன செய்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த முர்சலை வந்து தர்ஜீஹ் பண்ணுறது ஜாயிஸ் ஆக்குறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து முதல் கருத்து தான் சரி என்று இமாம் ஹத்தீப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. சரிங்களா? ஏன்னா முஸ்னதாக கிடைக்கும் போது அந்த முஸ்னதான செய்தி வந்து சரி, ரெண்டாவது கருத்து தான் சரி, முதலாவது கருத்து சரியில்லைன்றார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், முர்சலா அது கிடச்சிச்சுன்னா அதுவே ஆதாரமாச்சே. அப்போ எதுக்கு இந்த முர்சலை நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும்? முர்சலை ஆதாரமாக கொள்ள வேண்டிய
அவசியம் இல்லை அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்க, இதில் இந்த ரெண்டாவது கருத்து சொன்னது, அதாவது ஒரு ஆதாரம் இல்லாத போது, முஸ்னதான ஒரு செய்தி இல்லாத போது முர்சலான செய்தி மட்டும்தான் இருக்குது என்கிற போது அந்த இடத்துல அதை தர்ஜீஹ் பண்ணுறதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க சரி காண்றாங்க என்பது தான் அதில் சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும் என்பதைத்தான் நினைச்சாங்க இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. சரியா? சரி, அடுத்தது இதில் இன்னொரு கூடுதலான தகவல், இது வந்து இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹியுடைய ரிவாயத்து சஹி என்பதற்கு, அதாவது அவருடைய முர்சல் வந்து சஹி என்பதற்குரிய காரணம், அவர் வந்து என்னது ஒரு ஹதீஸ் துறையில் வந்து ரொம்ப பிரபலமானவராக இருந்தார். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவர் யாராக இருந்திருக்கிறாரு, இமாம் அபூ ஹுரைராவுடைய மருமகனாக இருந்திருக்கிறாரு, மாணவராக இருந்திருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் தான் அவருடைய முர்சலை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு இடையிலெல்லாம் அந்த சர்ச்சைகளை தான் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம விரிவாக வாசித்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும், ஆனால் விரிவாக வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். வாசிக்கிறோமா? என்ன சொல்கிறீங்க? சரி, வாசிக்கலாம். சரி, ஓகே. இமாம் கஃபால் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, முர்சல் இப்னு ஸைப் ஹுஜ்ஜத்துன் இந்தனா, நம்ம இடத்துல அது வந்து ஆதாரம் தான். சரிங்களா? ஃபஹுவ மஹ்மூலுன் அலா தஃப்சீலில் முத்தகத்தம், மேற் சொன்ன அந்த விளக்கத்தோடு அதை என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவருடைய ரிவாயத் வந்து நமக்கு ஒன்று அதற்கு வேறு ஏதாவது முஸ்னதான செய்தி கிடைச்சா அது ஆதாரம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு தெலீலும் இல்லாத ஒன்றுக்கு அவருடைய கூற்று கிடைக்கும் போது அதை என்ன செய்யணும், தர்ஜீஹ் செய்ய வேண்டிய நிலை இருக்கும் என்கிற காரணத்தினால அது ஆதாரம். இதுதான் இதில் உள்ள விஷயம். சரிங்களா? சரி, அதே இது வந்து அவருடைய இமாம் இமாம் கஃபால் ரஹ்மத்துல்லாஹி கூற்றை சொல்லிட்டு அடுத்து இவர் சொல்கிறார், யார், சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வலா யஸீ தஅல்லுக் மன் கால இன்னஹு ஹுஜ்ஜத்துன், யார் அந்த ஆதாரம் என்று சொன்னாங்களோ அதை மட்டுமே என்ன செய்ய முடியாது, நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, ஷஹீன் எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? பிகௌலி இர்சாலு ஹசன் என்று சொன்னாங்களே அது மாதிரி, லிஅன்ன ஷாஃபி லம் யஅ்தமித் அலைஹி வஹ்தஹு, அதன் மீது மட்டுமே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்திமாத் செய்யல. பல் லம்மா இந்தம்ம இலைஹி மின் கௌலி அபி பக்கர், மேற்கடை சொல்ல முடியாது, அபூபக்கர்லாவுடைய கவுல் அதோடு இணைந்திருக்கின்றதுனால தான் சரி, லிமா இந்தம்ம லம்மா இல்லை, லிமா இந்தம்ம இலைஹி மின் கௌலி அபி பக்கர் ஒமன் ஹலரஹு மின சஹாபத்தி, அதே போல் சஹாபாக்களில் மற்றவர்கள் அங்கே ஹாஜராக இருந்தாங்களே அவங்களுடைய கூற்றை வச்சு தான் என்ன செஞ்சாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த முர்சலான செய்தி, எந்த முர்சலான செய்தி, சயீத் இப்னு முஸைபினுடைய செய்தியாக ஒரு ஆதாரம் காட்டினாங்க இல்லையா, அதாவது உயிருள்ள பிராணிக்கா வேண்டி இறந்த இறைச்சிக்கா வேண்டி உயிருள்ள பிராணியை வந்து பகரமாக்கக்கூடாதுன்ற செய்தி. சரிங்களா? அதை அவங்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலை. மாறாக என்ன செஞ்சாங்க, அபூபக்கர்லாவுடைய கூற்றையும் ஏனைய அங்கே அவங்க கூட இருந்து அறிஞர்களுடைய கூற்றையும் வைத்துக்கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. கவுல் ஐமத்தி தாபீன் அல் அர்பா, அதே மாதிரி 4 தாபீன்களை சேர்ந்த 4 அறிஞர்கள். சரிங்களா? சயீத் இப்னு முஸைப், அதே மாதிரி அப்துர்ரஹ்மான் பின் அபூபக்கர். சரிங்களா? இப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு 4 தாபீன்களை சொல்லி காட்டினாங்களே எங்கேயா, யாரெல்லாம் அதை ஹராமாக்கின, உர்வத் பின் ஜுபேர், அபூபக்கர் பின் அப்துர்ரஹ்மான் அப்படின்ற, அதே மாதிரி காசிம் பின் முஹம்மது, இந்த 4 தாபியார்கள், இவங்க 4 பேருமே தாபி அறிஞர்கள். சரிங்களா? இவங்களுடைய கூட்டெல்லாம் வச்சு தான் அந்த செய்தி என்ன செய்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டாங்க. சரிங்களா? வஹும் அர்பாத்துன் மின் ஃபுகாஹில் மதீனத்தி ஸபா, மதீனாவுடைய 7 ஃபுகாக்களில் 4 பேர் இவங்க. இந்த சொன்ன 4 பேர் தான் யார், மதீனாவில் உள்ள 7 ஃபுகாக்களில் 4 பேர். அப்போ அதனால தான் அவர் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்தது இமாம் உல்கைனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, இமாம் மாவர்தி சொன்னதா அல் மாருதி சொன்னதா. சரிங்களா? என்ன சொன்னாங்கன்னா, ஷாஃபி இமாம் வந்து மராசிலுடைய சயீத் இப்னு முஸைபுடைய மராசில் விஷயத்தில் முர்சல் விஷயத்தில் கருத்து வேறுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த கருத்து வந்து அவர் வந்து ஆரம்பத்தில் கதீம் கவுலுல் கதீம் இது, சரிங்களா, லைஸ ஜதீத் அப்படின்ற என்ன செய்கிறாங்க அந்த கருத்தை சொல்கிறாங்க. ஏன்னா ஃபில் கதீம் கான ஃபில் கதீமி யுஹ்தஜ் பிஹா பின்ஃபிராதிஹா, அந்த அறிவிப்பு மட்டும் இருக்கிற போது கதீமில், அதாவது பழைய நிலைப்பாட்டில் என்ன செஞ்சாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டாங்க. லியன்னஹு லா யுர்சலு ஹதீஸன் இல்லா யூஜித் முஸ்னது. ஏன் அப்படின்னா சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இர்சால ஒரு அறிவிப்பு செய்கிறாருன்னு சொன்னால் அதற்கு முஸ்னதான செய்தி இருக்குமா, சரிங்களா? அதனால் அவர் அவருடைய செய்தியை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னாங்க. சரியா?
வலியன்னஹு லா யர்வி இல்லா மா சமியஹு மின் ஜமா. ஏன்னா அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், ஜமாஅடமிருந்து செவியேற்றதை தவிர அவர் வேறு எதையும் அறிவிக்க மாட்டார். அவ் மின் அக்காபிர் சஹாபா, அல்லது மூத்த சஹாபாக்கள் இருந்து. அவ் அவுதஹு கவுலுஹும், அல்லது அவங்களுடைய கவுலை உறுதிப்படுத்தக்கூடியதாக தான் இவர் இர்சால் சொல்லுவார். சரிங்களா? அவ் ரஆஹு முன்தஷிரன் இந்தல் காஃபா, அல்லது அவர் சொல்லக்கூடிய அறிவிப்பு வந்து பெரும்பான்மை இடத்துல நிச்சயம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அவ் வாஃபக்கஹு ஃபேல் அஹ்லில் அஸ்ரி, அல்லது அவருடைய அந்த செயலுக்கு அந்த காலத்தை அவர்கள் செஞ்சுருப்பாங்க, உடன்பட்டிருப்பாங்க. வாயிலன், இதோடு சேர்த்து ஃபைன்ன மராசீலிஹி சுபிரத் ஃபகானத் மஹூதத்தன் அன் அபி ஹுரைரா, அதில் பெரும்பன்மை என்னது, அபூ ஹுரைராவிடமிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? இது அவர் முர்சலா சொல்லக்கூடியது. லிமா பைனஹுமா மினல் வஸலத்தி வஸ்ஸஹாரா, இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு. வஸ்ஸஹாரா, சஹாரனா உறவு, அந்த மருமகன்ற உறவு. சரிங்களா? ஃபசார இர்சாலுஹு கைஸ்னாதிஹி அன்ஹு, அப்போ அதன் அடிப்படையில் அவரை தொட்டு அவர் இர்சால் செய்கிறதெல்லாம் முஸ்னத் என்கிற நிலையில் இருக்கும். சரிங்களா? வல் மத்ஹபு ஷாஃபிஹி ஃபில் ஜதீதி அன்ஹு ககைரிஹி, ஆனால் மத்ஹபு ஷாஃபியுடைய ஜதீதான கவுல் என்னன்னு சொன்னால் சயீத் பின் முஸையிபுடைய முர்சலும் என்னது, ஏனைய முர்சலை போன்று தான். மற்ற முர்சல்களுக்கு என்ன நிலைமையோ அதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த முர்சல் வந்து இல்லை எடுத்துக்கொள்ள, அப்படி பிளாங்காக எடுத்துக்கொள்ளப்படாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னது மாதிரி சரிங்களா, நிபந்தனைகள் பூர்த்தியாகும் போது எடுத்துக்கொள்ளப்படும், நிபந்தனை பூர்த்தியாகலையா எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்ற கருத்தை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? சும்ம ஹாதல் ஹதீஸு அல்லதி அவ்ரதஹு ஷாஃபி மின் மராசிலி சயீத் யஸ்லுஹு மிசாலன் லி அக்ஸாமில் முர்சலில் மக்பூல். பிறகு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சயீத் பின் முஸையிபுடைய முர்சலில் அது வந்து முர்சலுடைய வகைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான உதாரணமாக இருக்கும். சரியா? ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முர்சல் இருக்கு இல்லையா, அதற்கான உதாரணமாக அமைந்து விடுகிறது. ஃபைன்னஹு அலுதஹு கவுலு சஹாபி, ஏன்னா அதை வந்து சஹாபியை கூற்று வலுப்படுத்துகிறது. சரிதா? வாஃப்தா அக்ஸரு அஹ்லில் இல்மி பி முக்தலாஹு, இதற்கேற்ப தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பெரும்பான்மை அறிஞர்கள் வந்து ஃபத்வா வழங்கியிருக்கிறாங்க. வரஹு ஷாஹிது முர்சல் நாகர் அர்சலஹு மன் அஹதஹுல் இல்ம அன் கைரி ரிஜாலில் அவ்வலி, முதல் நபர்களிடமிருந்து அல்லாத மற்றவர்களிடமிருந்து கல்வியை எடுத்துக்கொண்ட நபர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வேறு வகையில் இதற்கு சான்று பகர்கின்ற விதத்தில் முர்சலாக அறிவித்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஃபரவா அல் பைஹக்கி ஃபில் மத்ஹல், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, மத்ஹல் என்கிற அவருடைய நூலில் அறிவிக்கிறாங்க. மின் தரீக் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மூலமாக அன் முஸ்லிம் பின் ஹாலித் அன் இப்னு ஜுரைஜ் அனில் காசிம் பின் அபி பஸ்ஸா قال كذبت المدينة فوجدت جزورا قد جزرت فجزأت 4 أجزاء. சரிங்களா? كل جزء منها بعناق فأردت أن أبتاع منها جزءا. ஓகேவா? فقال لي رجل من أهل المدينة إن رسول الله صلى الله عليه وسلم نهى أن يباع حي بميت. சரியா? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிச்சாங்க மதுஹல் என்கிற அவரோட நூலில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தொட்டே ஒரு ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காசிம் பின் அபி பஸ்ஸா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர் ஒரு தாபி அறிஞர், அவர் வந்து மதீனாவுக்கு வராரு. மதீனாவுக்கு வரும்போது வந்த உடனே வர நேரத்தில் அவர் செய்கிறாரு, ஒரு ஒட்டகத்தை அறுத்து இருக்கிறத பார்க்குறாரு. அந்த ஒட்டகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, 4 பங்காக பங்கிடப்பட்டது. அதில் ஒரு பங்கு என்னதுன்னா ஒரு ஆட்டுக்கு சமமாக இருந்தது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபரத்து நபுத்தா அமின்ஹா ஜுசான், அப்போ நான் என்ன செஞ்சேன், அதில் ஒரு பங்கை வாங்கிறதுக்கு நாடிட்டு என்ன செஞ்சேன், அதான் இந்த ஆட்டை கொடுத்துட்டு, ஆட்டு பங்கு கொடுத்துட்டு அது ஒரு பங்கு, அதுலேருந்து ஒரு பங்கு, 4 பங்கில் ஒரு பங்கு தான் இந்த ஆடை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கு நான் என்ன செஞ்சேன், முன் வந்தேன். அப்போ அங்கே என்ன செஞ்சாங்க, மதீனாவாசிகள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உயிரோடு உள்ளதற்கு பகரமாக மரணித்ததற்கு பகரமாக உயிரோடு உள்ளதை கொடுத்து வாங்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்று என்ன சொன்னாங்க, அஹ்லுல் மதீனாவினர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்திகள் எல்லாம் என்ன எதற்கு ஆதாரமாக இருக்குது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சயீத் பின் முஸையிபுடைய முர்சலை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துகிறது. சரிங்களா? ஃபஸால்து அன் தாலிக ரஜுலி, அந்த மனிதரை குற்றி, அந்த மனிதர் யார் சொன்னாரோ அவரை பற்றி நான் கேட்டேன். ஃபௌஹ்பிர்து அன்ஹு ஹைரன், அவரை குறித்து எனக்கு நல்லது அறிவிக்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னவர் யார், நல்லவர், நம்பகமானவர். யார் அந்த மனிதர் சொன்னார், ஹதீஸ் சொன்னார், அவர் யார் அப்படின்றது இவர் கேட்குறாரு. சரிங்களா? ஹைரன் ஹபர் வராது, தப்பு, அப்போ மாற்றிக்கிங்க, ஹைரன் தான் அது.
நான் தான் சொன்னேனே அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னேன்ல, கேட்டிங்களா? சரிங்களா, அது மாற்றிக்க திருத்திக்க. ஆமாம், அப்படி தானே வரணும். ஏன்னா ஃபௌஹ்பிர்து அன்ஹு ஹைரன். சரிங்களா, கபரன் வர. قال البيهقي فهذا حديث أرسله سعيد بن نفسه. சரிங்களா, رواه قاسم بن أبي بسان رجل من أهل المدينة مرسلا والظاهر أنه غير سعيد. சரிங்களா, فإنه أشهر من ألا يعرف القاسم بن أبي بسان المكي حتى يسأل عنه. சரியா, அப்போ இது வந்து இந்த நபர் என்ன செய்கிறாரு, சயீத் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கல, அது கேட்டவர் வந்து சயீத் ரஹ்மத்துல்லாஹி அல்ல அப்படின்றதான் இதில் என்ன செய்கிறாங்க, பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை பற்றி நிறுவ வர்றாரு. யார், இப்போ இந்த காசிம் பின் அபி பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் யார்கிட்ட இதை கேட்டார்? அந்த கேட்டது யார் இல்லை, சயீத் பின் சயீப் ரஹ்மத்துல்லாஹி இல்லை, வேற ஒரு மனிதர். ஆமாம், சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி தான் இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, وقد رويناه من حديث الحسن عن سمرة بن جندب عن النبي صلى الله عليه وسلم إلا أن الحفاظ اختلفوا في سماع الحسن من سمرة بن جندب في غير حديث العقيقة. அக்கீக்காவுடைய செய்தி அல்லாத வேறு ஒரு ஹதீஸை வந்து சில ஹசன்றது இங்கே வந்து ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சரிங்களா, ஹசன் சொன்னால் அதில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர் என்ன செய்கிறார், சமரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். ஆனால் அவர் வந்து அக்கீக்காவை பற்றிய ஹதீஸை தாண்டி வேற ஒரு ஹதீஸ் வந்து சமரத் பின் ஜுந்துப் ரலியல்லாஹு இடத்துலேருந்து கேட்டதா இல்லை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்போ இந்த செய்தி என்னது, இது வந்து முர்சல் தான். ஃபமின்ஹும் மன் அஸ்பத்தஹு ஃபயகூனு மிசாலன் லில் ஃபஸ்லில் அவ்வல். அப்போ இது சிலர் உறுதிப்படுத்தவும் செய்கிறாங்க, சிலர் வந்து செய்கிறாங்க உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஏனி மாலஹு ஷாஹிது முஸ்னத். அப்போ இது வந்து இது முஸ்னதான ஒரு ஷாஹிதான ஒரு துணை சான்றுள்ள முஸ்னதான ஒரு துணை சான்றுள்ள ஒரு செய்தி. வமின்ஹும் மல்லம் யுஸ்பித்துஹு, சிலர் இஸ்பாத் பண்ணாமல் இருக்கிறாங்க, அதாவது அதை உறுதி செய்யாமல் இருக்கிறாங்க. ஃபயகூனு ஐலன் முர்சலன் இல்லம் இலா முர்சலி சயீத். அப்போ அது ஒரு முர்சலு, இது ஒரு முர்சலு, ரெண்டு முர்சல் என்ன செய்ய சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி முர்சலோடு இணைந்து கொள்ளுகின்ற ஒரு முர்சல், அவ்வளோதான். சரிங்களா, அப்போ இதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸ் வந்து வலுப்பெறத்தான் செய்யும். அசானியா, சரிங்களா, சவ்வர ராசி வகைருஹு மின் அஹ்லில் உசூலி முஸ்னத அல் ஆதித் بألا يكون المنتحل الإسنادي ليكون الاحتجاج بالمجموع وإلا فالاحتجاج حينئذ بالمسند فقط وليس بمخصوص بذلك كما تقدم الإشارة إليه في كلام المصنف. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அதாவது ஃபக்ருத்தீன் ராசி சரிங்களா, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா மின் அஹ்லில் உசூலி முஸ்னத் அல் மாதித், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முஸ்னதில் வலுப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்னது ஒன்று இருக்குமையானால் சரிங்களா, ஒரு இஸ்னாதை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு இஸ்னாத் ஒன்று இருக்குமானால் அப்போ அதன் மூலமாக என்ன செய்யுது, அந்த மஜ்மூ துருக்கின் மூலமாக இஹ்திஜாஜ் அது ஆதாரம் கொள்வது என்பது ஆகுமானது, அது வந்து சஹீஹ் என்று உறுதியானது என்று எடுத்துக்கொள்வது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம மஜ்மூ துருக்கெல்லாம் வேண்டாம், முஸ்னதான ஒரு செய்தி கிடைச்சாலே அது ஆதாரமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆசிரியர் சொல்லி காட்டியதை போன்று துணை சான்று கிடைத்து அந்த சான்று வலுவானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த முர்சலை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சார்ந்து இருக்க வேண்டியதில்லைன்றதை சொல்கிறாங்க. சரியா, ஜாதல் உசூலினர் ஃபில் இத்திலாதி யுவாஃபிகஹு கியாசுன் அவ் இன்திஷாரு மின் கைர் இன்கார். இந்த இத்திலாது அப்படின்னா வலு சேர்க்கக்கூடிய ஆதாரம் இருக்குல்ல, அந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து கியாஸுக்கு ஒத்ததாக இருக்கணும் என்றும் அதே போல் அதற்கு வந்து இன்கார் அதாவது மறுப்பு பரவலாக இருக்கக்கூடாது என்பதும் என்ன செய்கிறாங்க உசூலியன்கள் இதை விட ஒரு கூடுதலான ஒரு வடிவத்தை சொல்கிறாங்க அதுக்கு. சரிங்களா, அல்லது அமில அஹ்லுல் அஸ்ரி பிஹி, அந்த காலகட்டத்தை தவிர அது அமல் செஞ்சுருக்கணும். சரியா, இப்படிலாம் இருந்தால் தான் அந்த முர்சலை வந்து என்ன செய்யும், ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். தக்கதம ஃபி கலாமில் அல் மாவர்தி சரியா திக்ரு சூரத்தைனி அஹீரத்தேனி, இந்த ரெண்டு சூறாவையும் என்ன செஞ்சுருக்காங்க இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க, அதை ஏற்கனவே சொல்லி காட்டினாங்க. வல்லாஹிர் அன்னஹுமா தாஹிலத்தானி ஃபி கௌலி ஷாஃபி, இவை ரெண்டுமே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூட்டில் அடங்கும்.
வஃப்தா அக்ஸருல் அஹ்லில் இல்மி பி முக்தல்லாஹு. இதற்கேற்பத்தான் அதிகமான அறிஞர்கள் ஃபத்வா வழங்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவுலுல் கதீம் கவுலுல் ஜதீர் ரெண்டுமே எடுத்துக்கணும். சரிங்களா? வெறுமனே சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி கூற்று வந்து அவர் வந்து முர்சலாக இருந்தாலும் அது சஹி என்று எடுத்துக்கொள்ளலை. மாறாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதற்கு வலு சேர்க்கக்கூடிய துணை சான்றுகள் இருந்தால் அது என்னது, அல்லது அதாவது முர்சல் வந்து சஹியாகிறதுக்கான ஷுரூத்துகள் இருந்தால் அது எடுத்துக்கொள்ளப்படும், இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்படாது. இதுதான் சுருக்கமாக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வாதத்தை நிலைநாட்டுறதுக்கு என்ன செய்கிறாங்க, இன்னும் சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? ராபியா நாலாவது கருத்து, காதி அபூபக்கர் அபூபக்கர் காதி அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லா அக்பல் முர்சலை, நான் முர்சலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரிங்களா? முர்சலை சஹி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வலாஃபி அமாக்கின் இல்லத்தி கபிலஹா ஷாஃபி. சரியா? எந்த அதாவது ஷாஃபி இமாம் அவர்கள் எந்த இடத்துலலாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த இடத்துல, அவர் எந்த இடத்துக்கெல்லாம் முர்சல் ஓகேன்னு எடுத்துக்கிட்டாரோ அந்த இடத்துல நான் எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? ஹஸ்மல் லில் பாப், இந்த பாபை வந்து அதாவது இந்த 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 விஷயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு அப்படி. சரிங்களா? பல் வலா முர்சல சஹாபி, எந்த அளவுக்குன்னா முர்சல் சஹாபி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றார். சரிங்களா? எப்போ இது எஹ்தமல சிமாஹு மின் தாபி, சஹாபி வந்து தாபியிடமிருந்து கேட்பதற்கு ஒரு எஹ்திமால் இருந்தான். சஹாபியாட்டிருந்து அறிவிக்கிறாரு, தாபியிட்டருந்து கேட்டு அறிவிக்கிறார். அப்படி ஒரு நிலை இருந்தால் சரி, அப்படி ஒரு நிலை இருக்கா? ஆமாம். சரியா? அதே நேரத்தில் சஹாபியே சொல்கிறாரு இர்சால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்னாத் பண்ணாமல் அவர் சொன்னார்னா அதை எடுத்துக்குவார். சரிங்களா? முர்சல் சஹாபாக்கள்ன்றதில் அந்த நிலைப்பாடு எடுத்துக்குவார் அவர். சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் சஹாபி வந்து தாபி இடத்திலிருந்து கேட்டு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தால் அதை என்ன செய்ய மாட்டார் அவர், அது அந்த முர்சலை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார்ன்றது அவருடைய நிலைப்பாடாக சொல்கிறார். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. கால இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வஷாஃபி லா யூஜிபுல் இஹ்திஜாஜ் பிஹி ஃபி ஹாதில் அமாக்கினி. இந்த இடங்களிலெல்லாம், அதாவது முர்சலா வரக்கூடிய இடங்களிலெல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்வது கட்டாயம் என்று சொல்லலை, வாஜிப் என்று சொல்லலை. பல் எஸ்தஹிபுஹு, முஸ்தஹப் என்று சொல்லியிருக்கிறார் அவர். சரியா? கமா கால அஸ்தஹிப்பு குபூலஹு, அதை ஏற்றுக்கொள்வதை நான் விரும்புகிறேன். வல அஸ்ததியு நகூல அல் ஹுஜ்ஜத்து தஸ்புத்து பிஹி சுபூத்தல் பில் முத்தசில், முத்தசிலை கொண்டு எப்படி ஆதாரம் உறுதியாகுமோ அதுபோன்று இதை கொண்டு உறுதியாகும் என்று நான் சொல்வதற்கு முன் வரலை என்று என்ன செஞ்சாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறார்ன்றதை என்ன செய்கிறாரு, சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? வகால கைருஹு ஃபைதத்து தாலிக்க அன்னஹு லவ் ஆரலஹு முத்தசிலுன் குத்திம அலைஹி, அதாவது முர்சலான செய்தியை முத்தசிலான செய்தி முரண்படுதுன்னு சொன்னால் அது முற்படுத்தணும், இதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத விஷயம். சரிங்களா? வலவுக்கான ஹுஜ்ஜத்தன் முத்தலக்கன் தஆருதன். சரிங்களா? அதில் வந்து அது அந்த ஆதாரம் வந்து மொத்தத்தில் முரண்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதாவது முர்சலுக்கும் இந்த முத்தசிலுக்கும் முரண்பாடு இருந்தாலுமே சரி என்ன செய்யணும், அதை தான் முற்படுத்தணும். சரியா? லாக்கின் கால பைஹக்கியும் முராது ஷாஃபி பி கௌலி அஸ்தஹிபு அக்தாரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து முஸ்தஹப் என்று சொன்னதுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அதை வந்து அக்தார், நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதுதான் என்று எடுத்துறாங்க இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. வகதா கால முஸன்னிஃபு ஃபி ஷர்ஹுல் முஹத்திப், இதே மாதிரி தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்சுருக்காங்க, ஷர்ஹுல் முஹத்திப்பில் சொல்லியிருக்கிறார். சரியா? இன்னும் இருக்குது, அப்போ நிப்பாட்டிடுவோமா? சரி, இதை 5ஓடு நிப்பாட்டுவோம். மிச்சம் உள்ளது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரியா? ஆமாம், இதில் 12 மசாலா சொல்லுவார். 12 தானே? 12. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால தான் தனியாக பார்த்தோம். இப்போ இவ்வளோ விரிவாக விஷயங்கள் பேசுகிறாங்களே, அதனால தான் நம்ம தனியாக பார்க்குறது தான் சிறந்தது.